ஒரு காலத்துல ரூபநகர்ல ரூபச்சந்திரன்கிற வியாபாரி இருந்தான். அவனுடைய வியாபாரம் நன்கு நடந்துச்சு. வியாபாரத்துல லாபம் ஏராளமாக கிடைத்தது. அவன் பல கோடிகளுக்கு அதிபனானான். ஏழையாக ஒருவன் இருந்தா உறவினர்கள் அவனை ஏறெடுத்து கூட பார்க்க மாட்டாங்க. ஆனா பணக்காரன் ஒருவன் தன்னுடைய உறவினன்னா இல்லாத சொந்தம் கொண்டாடி அவனை அவங்க சுத்தி சுத்தி வந்து தமக்கு ஆதாயத்தை தேடிக்குவாங்க. அதனால ரூபச்சந்திரனுடைய உறவினர்களோ அவனை ஈ போல மொய்த்து தமக்கு ஆதாயம் தேடிக்கொண்டு போனதுல ஆச்சரியம் எதுவும் இல்லையே. ரூபச்சந்திரனும் தாராள மனம் படைத்தவர். தன்னுடைய உறவினன் என கூறிக்கொண்டு தன்னிடம் வருபவனுக்கு பணத்தை கடனாகவோ தர்மமாகவோ கொடுக்கலானா. அதனால அவனுடைய உறவினர்கள் அவனை புகழ்ந்து அவன்கிட்ட பணத்தை அவ்வப்போது பெற்றுக்கொண்டு அதை திருப்பி கொடுக்காம ஏமாற்றி வந்தாங்க. தன்னுடைய உறவினர்கள் ஏமாற்றுகிறார்கள்னு அவன் புரிந்து கொண்ட போது அவன் கிழவனாகிட்டான். ரூபச்சந்திரனுக்கு ஆனந்தன், வினோதன், விவேகன்னு 3 மகன்கள் இருந்தாங்க. ஒரு நாள் அவன் அந்த மூவரையும் அழைத்து, ஒரு வியாபாரிக்கு திறமையோடு சுயநலமும் இருக்கணும். நான் இப்படி இருக்காம எல்லோரையும் நம்பி கடன் கொடுத்து மோசம் போயிட்டேன். கோடி கோடியா இருக்க வேண்டிய பணம் இப்ப லட்சக்கணக்கில் தான் இருக்கு. இது கூட உங்களுடைய திறமையால தான் மிஞ்சி இருக்கு. அதனால நான் ஒன்று சொல்ல போற, அதை செய்வீர்களான்னு கேட்டான். மூவரும் பணிவோடு, ஒரு வியாபாரிக்கு சுயநலம் இருக்க வேண்டும்ங்கிறது எங்களுக்கும் தெரியும். உங்களுடைய போக்கு எங்களுக்கு பிடிக்காதிருந்த போதிலோ உங்கள் மீது கொண்ட மரியாதையால உங்களை எதிர்த்து எதுவும் நாங்க கூறாமல் இருந்து வந்தோம். நீங்க என்ன சொல்ல விரும்புகிறீர்களோ அதை சொல்லுங்க, அதை செய்து முடிக்கிறோம்னு சொன்னாங்க. அதை கேட்டுட்டு ரூபச்சந்திரன் மகிழ்ந்து போனான். அவன் அவங்க கிட்ட, நம்முடைய வியாபாரம் சரிவர நடக்காம போனதுக்கு இப்ப நாம் இருக்கிற வீட்டுடைய ராசிதான் காரணம்னு எல்லோருமே சொல்லறாங்க. இந்த வீட்டை நான் சம்பாதித்த பணத்தை கொண்டு நானே கட்டுனேன். இந்த வீடு எனக்கு மிகவும் பிரியமானது. நான் இந்த வீட்டில் தான் இறக்க விரும்புகிறேன். இந்த வீட்டோட ராசி சரியில்லைன்னு பலர் சொல்லும்போது அதை கேட்க என்னுடைய மனம் வேதனைப்படுது. சிலர் இந்த வீட்டை வாங்க வேண்டும்ங்கிறதுக்காக இப்படி ஒரு புரளியை கிளப்பி இருப்பார்களோன்னு நான் சந்தேகப்படுறேன். அதனால இந்த வீட்டுடைய ராசி நல்ல ராசின்னு நீங்க நிரூபித்து காட்ட வேண்டும்னு சொன்னான். மூவரும் தந்தை மேற்கொண்டு என்ன சொல்ல போகிறார்னு எதிர்பார்த்து காத்திருந்தாங்க. அவனும், நம்முடைய வியாபாரம் தொடர்ந்து நடக்கணும், அதுவும் நன்கு நடக்கணும். இந்த வீடு ராசியான வீடல்லன்னு சொல்லப்படுவதை நான் ஏற்றுக்க மாட்டேன். ஏன்னா இந்த வீட்டில் இருந்தபடியே நான் கோடி கோடியாக சம்பாதித்தது தான் அவங்க எல்லோருக்குமே தெரியுமே. அதனால தான் இது ராசியான வீடுன்னு நிரூபித்து காட்ட வேண்டும்னு சொன்னான். ஆனந்தனும் வினோதனும் அப்படியே செய்வதா சொன்னாங்க. ஆனால் விவேகனும், தந்தையே, நீங்க செய்த தவறு என்னங்கிறத நீங்க உணர்ந்து விட்ட போதிலும் இனிமே உங்களுடைய போக்கை உங்களால மாத்திக்கொள்ள முடியாது. மற்றவங்க கிட்ட கண்டிப்பாக நடந்து கொள்ள உங்களால முடியாது. அதனால இனிமே நீங்க வியாபாரத்திலிருந்து ஒதுங்கி இருக்கணும்னு சொன்னான். அதை கேட்ட ரூபச்சந்திரனும் கொஞ்ச நேரம் யோசித்து பார்த்தா. விவேகன் சொல்லுவது சரின்னே அவனுக்கு தோணுச்சு. ஆனா வியாபாரத்தை தொடர்ந்து பழைய நிறுவனத்துடைய பெயர்ல தான் நடத்தணும். புதிய நிறுவனத்தின் வியாபாரம் பழைய நிறுவனத்தின் பெயர்ல நடக்கிற வியாபாரம் போல அவ்வளவு சிறப்பாகவோ செழுமையாகவோ நடக்க முடியாது. அதுக்கு என்ன செய்யலான்னு யோசித்து ஒரு முடிவுக்கு வந்தான். ரூபச்சந்திரனும் தான் இனி வியாபாரத்துல ஈடுபடாம ஒதுங்கி இருப்பதாகவே சொன்னான். அப்ப விவேகன், வியாபாரம் கூட்டாக நடக்காம ஒரு கைப்பட நடப்பதுதான் நல்லது. அதனால நீங்க எங்கள் மூவர்ல ஒருவரை தேர்ந்தெடுத்து அவன்கிட்ட வியாபார பொறுப்பை ஒப்படையுங்கள்னு சொன்னான். ரூபச்சந்திரன் அதுக்கு, நீங்க 3 பேருமே திறமையானவர்கள் தான். என்னுடைய விருப்பத்தை நிறைவேற்ற யார் முன்வரீங்களோ அவங்க என்னுடைய வியாபாரத்தை தொடர்ந்து நடத்தட்டும். மற்ற 2 பேரும் தனித்தனியா வியாபாரம் செய்யுங்க. அதுக்கு வேண்டியதை நான் செய்து கொடுக்கிறேன்னு சொன்னான். அப்ப 3 மகன்களும் கலந்து ஆலோசித்தாங்க. தாமே வியாபாரத்தை ஆரம்பிப்பதை விட தந்தை நடத்தி வரும் வியாபாரத்தையே எடுத்து நடத்துவது மேல்னு ஒவ்வொருவரும் நினைச்சாங்க. அதனால அவங்களால ஒரு முடிவுக்கு வர முடியல. ரூபச்சந்திரன் அதை பார்த்துட்டு, சரி, நான் ஒரு கேள்வியை கேட்கிறேன். அதுக்கு உங்களில் யார் சரியான விடையை சொல்லறீங்களோ அவனே என்னுடைய வியாபாரத்தை தொடர வேண்டியவன்னு தீர்மானிக்கிறேன்னு சொன்னான். மூவரும் அதுக்கு சம்மதிச்சாங்க. ரூபச்சந்திரன் அப்ப, இப்ப திடீர்னு கடவுள் உங்களுக்கு முன்னாடி தோன்றி உங்களுக்கு என்ன வேண்டும்னு கேட்டா நீங்க எதை கோருவீர்கள்னு கேட்டா. ஆனந்தனுடனே இந்த உலகில் உள்ள செல்வம் எல்லாம் என்னிடமே இருக்க வேண்டும்னு கேட்பேன்னு சொன்னான். வினோதனும் உலகத்து செல்வங்கள் எல்லாம் நானே உண்டாக்குபவனாக இருக்க வேண்டும்னு கேட்பேன்னு சொன்னான். விவேகனோ எதுவும் சொல்லாம இருந்தா. ரூபச்சந்திரன் அவனை பார்த்து, நீ எதை கேட்கலாம் என்று யோசித்துக் கொண்டிருக்கிறாயான்னு கேட்டா. விவேகனோ, இதுல யோசிக்க என்ன இருக்கு? உண்மையிலேயே கடவுள் எனக்கு முன்னாடி தோன்றுனா நான் மனிதாபிமானம் கொண்ட நல்ல மனிதனாக இருக்க அருள் புரியுமாறு கோருவேன்னு சொன்னான். ரூபச்சந்திரன், அப்படின்னா என்ன, அதை விளக்கி சொல்லுன்னு கேட்டா. உடனே விவேகனோ, உலகில் உள்ள யாவரும் அமைதியுடன் சுகமாக வாழ வேண்டும் என்பதுதான் என்னுடைய விருப்பம்னு சொன்னான். இதை கேட்டு ஆனந்தனும் வினோதனும் சிரிச்சாங்க. ஆனா ரூபச்சந்திரன் அவனை பாராட்டி தன்னுடைய வியாபாரத்தை அவன்கிட்டவே ஒப்படைச்சான்.
அது கண்டு ஆனந்தனும் வினோதனும் திடுக்கிட்டாங்க. அப்ப ரூபச்சந்திரன் அவங்க கிட்ட, உங்களை பத்தி சிறு வயதிலிருந்தே எனக்கு தெரியும். 3 பேருமே திறமைசாலிகள் தான். ஆனா வியாபாரத்துக்கு சுயநலமே முக்கியம். அதை அறிவது அவ்வளவு எளிதல்ல. நான் கேட்ட கேள்வியால யார்கிட்ட திறமையோட சுயநலமும் உள்ளதுன்னு காண விரும்பினேன். அது விவேகன் கிட்ட தான் உள்ளதுன்னு தெரிஞ்சு போச்சுன்னு சொன்னான். வேதாளம் இந்த கதையை விக்ரமாதித்தன் கிட்ட சொல்லி, மன்னனே, ரூபச்சந்திரன் திறமைசாலியானாலும் உறவினர்களை நம்பி கடன் கொடுத்து தன்னுடைய பணத்தை இழந்தான். ரூபச்சந்திரன் வியாபாரத்தை தொடர எண்ணினான். எனவே பிறர் நன்கு வாழ வேண்டும் என கருதிய விவேகனிடம் ரூபச்சந்திரன் தன்னுடைய வியாபாரத்தை ஒப்படைத்தது சரியான முடிவா? விவேகன் கூறியதில் சுயநலம் என்பது தெரியவே இல்லையே. எனவே ரூபச்சந்திரனின் முடிவு தவறுதானே? என்னுடைய இந்த சந்தேகத்திற்கு சரியான பதில் தெரிந்திருந்தும் நீ கூறாவிட்டால் உன்னுடைய தலை சுக்கு நூறாக வெடித்து விடும்னு சொல்லுச்சு. இதை கேட்ட விக்ரமாதித்தன் வேதாளத்துக்கிட்ட, உலகில் பிழைக்க தொழில் செய்பவர்கள் பலவிதமாக செயல்படுகிறார்கள். அவர்களது திறமை ஒன்று போல் இருப்பதில்லை. அவரவர் மனநிலையை பொறுத்து அவர்கள் சமயத்திற்கு ஏற்ப முடிவெடுக்கிறார்கள். ரூபச்சந்திரன் கேட்ட கேள்வியால் ஆனந்தனும் வினோதனும் முழு சுயநலக்காரர்கள் என்பது தெரிந்து போயிற்று. இப்படி இருந்தால் வியாபாரம் நடக்காது. பிறரும் வாழ்ந்து தானும் வாழ வேண்டும் என விவேகன் நினைத்தான். எந்த அளவிற்கு சுயநலம் இருக்க வேண்டுமோ அது விவேகனிடம் இருப்பது கண்டே ரூபச்சந்திரன் தன்னுடைய வியாபாரத்தை அவனிடம் ஒப்படைத்தான். இது சரியான முடிவேன்னு சொன்னான். விக்ரமாதித்தனோட இந்த சரியான பதிலால அவனுடைய மௌனம் கலைஞ்சது. அவன் சுமந்து வந்த வேதாளம் உயர கிளம்பி போய் மறுபடியும் முருங்கை மரத்துல ஏறிடுச்சு. தன்னோட முயற்சியில சற்றும் மனம் தளராத விக்ரமாதித்தன் மறுபடியும் முருங்கை மரத்துல ஏறி அதுல தொங்கிட்டு இருந்த வேதாளத்தை பிடிச்சு கீழே இறக்கி மீண்டும் நடக்க துவங்கினான்.